உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் உள்ளவரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாக இந்த ஜூலை மாதமெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் இயேசப்பா. வரப்போற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆகஸ்ட் மாதத்தை உடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் கிருபையாய் அப்பா உடைய பலனையும் கிருபையும் கொடுத்து எங்களை நடத்த போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரை எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன் அப்பா. அந்த நாளை இந்த மாதத்தை கடக்க தேவையான கிருபை, பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 11 மற்றும் 10 மற்றும் 11 வசனங்கள். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 10 மற்றும் 11 வசனங்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், ஆகபடினால் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று. இந்த உலகத்திலே புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சில காரியங்களுக்காய், ஏதோ ஒரு காரியங்களுக்காய் நாம் புலம்பி தவித்து மனிதர்களிடம் நாம் செய்கிற எந்த ஒரு புலம்பலுக்கும் எந்த தீர்வும் கிடைப்பதில்லை. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய புலம்பல் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து கர்த்தரையே நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய எல்லா புலம்பலையும் அவருடைய சமூகத்தில் நாம் ஊற்றிவிடும் பொழுது, கர்த்தர் கிருபையாய் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அன்னாளை பற்றி நாம் படிக்கிறோம். அன்னாள் தன்னுடைய எல்லா புலம்பலையும், எல்லா கண்ணீரையும், எல்லா வலிகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவருடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரமே ஊற்றினாள். அவருடைய புலம்பலை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவள் அறிக்கையிட்டபடியினாலே அவருடைய புலம்பலை கர்த்தர் கிருபையாய் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அன்பு பிள்ளைகளே, அதே போல நம் மனிதரிடத்தில் போய் நம்முடைய புலம்பலை நாம் சொல்லாமல் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய புலம்பலை, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய வலிகளை, நம்முடைய வேதனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி நம் கண்ணீரை துடைத்து நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து புலம்பி தவிக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் மனம் எதை குறித்து வேதனையடைந்து கொண்டிருக்கிறோ, அந்த காரியத்தை மனிதர்களிடம் நீங்கள் சொல்லாமல், மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆகப்படினாலும் உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, கர்த்தர் கிருபையாய் உங்களுடைய கூப்பிடுதலை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.